சம்பவம் அண்ணாவுக்கு தெரிஞ்சிட்டு இந்த நாசக்காரனை ஜெயிக்க வச்சா கண்டிப்பா தமிழ்நாட்டை பின்னாடி ஏதோ நடக்குன்னு அண்ணா கொடுத்த இடம் நாகப்பட்டினம் கம்யூனிஸ்ட் கோட்டை அங்க தோத்துருப்பார். அங்க இருந்து ஒருத்தன் சொல்லிட்டான், அண்ணா ஒண்ணு தோக்கடிச்சுட்டாயா கருணாநிதி கிட்ட, ஒண்ணு இங்க விட்டுருக்கான், நீ தப்பிச்சு ஓடி குளித்தலை பக்கம் ஓடின்னு அன்னைக்கு இல்லைன்னா எம்எல்ஏ கூட ஆயிருக்க மாட்டார். அந்த பரபரப்பான கட்டத்துல தமிழ்நாடு ஃபுல்லா தேர்தல் நடக்குது. தலைவருடைய ஒரு படப்பிடிப்பு சம்பந்தமா கோபம் வந்து எம்.ஆர். ராதா துப்பாக்கி எடுத்து தொடுறார். சீறி வந்த தோட்டாவுக்கும் தொண்டக்குழியில் இடம் கொடுத்தவன் தங்க தலைவன் புரட்சி நம்முடைய எம்ஜிஆர். அந்த போஸ்டர் தான் அன்னைக்கு. டிவி கிடையாது, பேஸ்புக் கிடையாது, ட்விட்டர் கிடையாது. அந்த ஒரே போஸ்டர் அவரை முதலமைச்சர் ஆக்கியாச்சு. அண்ணா முதலமைச்சர் ஆகியாச்சு. அண்ணா முதலமைச்சர் ஆச்சு. அவர் சந்தோஷமா தானே இருக்கணும். ஓடுறார் வெத்தலைப்பட்டியை தூக்கிட்டு மூக்குப்பட்டி எடுத்துட்டு ஓடுறார். நடிகர் அடையாறுல இருக்கிற எஸ்.எஸ். ராஜேந்திரன் வீட்டுல போய் கதவு தட்டுறார். அவரு பட்டு வெட்டி கட்டிட்டு இன்னைக்கு அவர் முதலமைச்சர் ஆக போறார். அங்க போனி அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. அண்ணா என்ன இங்க வந்துட்டீங்க? இல்லப்பா, நீ கதவை சாத்து, ஒருத்தன் பதவி வெளியே பிடிச்சு வாரான், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. பாக்கெட்ல இருந்து ஒரு துண்டு சீட்டு எடுத்து காட்டுறாரு. நான் யார் யாருக்கு என்ன அமைச்சர் நீ எழுதி வச்சிருக்கேன். தம்பி சரின்னு சொல்லிட்டாரு. தம்பின்னா யாரு? நம்முடைய தலைவர் யாருன்னு சொன்னாதான் அந்த அமைச்சரே ஆக முடியும். அந்த வாய்ப்பையும் கொடுத்தது நம்முடைய தலைவர். ஆனா நான் அவனுக்கு ஒரு பதவியை மேல எழுதி வச்சிருக்கேன் பத்தியா, அதான் கொடுக்கணும். கீழே எழுதி வச்சிருக்கேன், அதை கொடுக்கணும். மேல இருக்க பதவி கேட்கான். என்ன மேல இருக்க பதவி பாருங்க. அவன் போலீஸ் துறையை கேட்கான். நான் கொடுக்க மாட்டேன். நான் போலீஸ் துறையை கொடுத்தா அவன் என்ன உள்ள வச்சிருவான். நான் முதலமைச்சர் ஆகிட மாட்டேன். அவனுக்கு பொதுப்பணி துறையை தான் கொடுப்பேன் என்று அப்படித்தான் கொடுத்தார். அவருக்கு நிம்மதியே இல்லை. பொதுப்பணி துறையில இன்னைக்கு என்ன களவு நடக்கும் அது அன்றே களவாண்டி விட்டார். அதாவது வயநாட்டுல எல்லாரும் உயிரோடு புதைந்தார்கள். கல்லு மண்ணு இருந்ததுனால. இந்த நம்முடைய இந்த மனோ தங்கராஜ் இருக்காம இல்லையா, இவன் தலைமையில இங்க இருக்க திமுக காரணங்கள் எல்லாம் அங்க கொண்டு ஏற்கனவே குடியமைத்திருந்தா அங்க கல்லு இருக்காது, மண் இருக்காது, எல்லாத்தையும் களவாண்டுருவாங்க. களவாணித்தனம் தான் அந்த இயக்கத்தை கட்டி காக்க. அன்றைய காலகட்டத்தில் அண்ணாவுடைய முதல் சங்கடம், அவருடைய இமையிலிருந்து கண்ணீர் வந்துன்னா அது காமராஜர் விருதுநகர்ல தோத்ததுதான். அடுத்த கண்ணீருக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர் அன்றே சொன்னார், என்னுடைய தலைவன் காமராஜர், அண்ணா என் வழிகாட்டி என்று சொல்லி காமராஜரை புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க காமராஜருக்குள்ள மரியாதை காங்கிரஸ் காரணம் கொடுக்கல. அதுதான் அன்னைக்கு அண்ணா ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்க, நாடார் வன்முறை நாடார், ஆனால் காங்கிரஸ் நாடார் கருத்து சொல்ல விரும்பவில்லை. காங்கிரஸ் நாடாருக்கு அவர் கருத்து சொல்லல. இன்னைக்கு நம்ம பாக்குறோம் இல்லையா, அந்த வீரியம் சில இடங்கள்ல கம்மியாச்சு. அப்படி அவர் கண்ணீர் விட்டார். இந்த மண்ணுக்கு ஒரு மகிமை உண்டு. தோற்று போன காமராஜரை இங்க நாடாளுமன்றம் 69 நாடாளுமன்றத்துக்கு நிற்கிறார். அவசரமாக புரட்சி தலைவரை அழைக்கிறார். புரட்சி தலைவர் அண்ணா கிட்ட வந்தாச்சு. எப்பா கருணாநிதியை கொஞ்ச நாளா காணலப்பா, எங்க இருக்கான்னு தெரியல, பேச்சு மூச்சு வர இல்ல. நாகர்கோயிலுக்கு எப்படியாவது காமராஜரை தோக்கடி பண்ணி போனா நாகர்கோயில் மக்கள் கொஞ்சம் விவரக்காரன், என்னன்னு தெரியலப்பா, போய் பார்த்துட்டு வான்னு இங்க தலைவர் வந்து சாக்கடையில் வீசப்பட்ட கருணாநிதியை உயிர்ப்பித்து கொண்டு போனவர் எங்க தலைவர். திமுக காரங்களுக்கு நீ எவ்வளவு சொல்லணும், எத்தனை மோட போட்டாலும் நீங்க ஒரு காலமும் நீங்க திருந்த போறது இல்லை. அது ஒரு டைட்டானிக் கப்பல். இப்ப இருக்க திமுக, இந்த திமுக அது கருணாநிதி திமுக. அந்த திமுக தான் உண்மையிலே தலைவர் இருக்கும் போதும் அண்ணா இருக்கும் போதும் அது அந்த திமுகவுக்கு ஒரு உயிர் இருந்தது. அது அண்ணாவும் புரட்சி. 1969 நம்முடைய தலைவர் அண்ணா புற்றுநோய் அமெரிக்காவுக்கு போனோம். மும்பை ஏர்போர்ட் எல்லாரும் ஆஜர். ஏர்போர்ட்ல பிளைட்ல மேல ஏறணும். அப்படி படிக்கட்டுல ஏறி போறாரு. அப்படியே திரும்பி பார்க்காரு, அந்த கூட்டத்தை பார்க்கறாரு. அவருக்கு மனசுல ஏதோ தோணிட்டு, நம்ம இறந்துருவோமா, மறுபடியும் இங்க வரமாட்டோமா, அப்படி வந்தா இந்த தமிழ்நாட்டை யார் காப்பாத்துவா, நீ அப்படியே பார்க்கறாரு. ஒரு 15 பேர் நிக்கிறாங்க. அவன் பார்த்த உடனே நம்மள கூட மாட்டாங்களா, கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ் கீழே செத்து போயிடுவானா, நம்ம முதலமைச்சர் ஆயிருமா, நீ கொஞ்சம் ஒரு மைண்ட் வாய்ஸ். ஒரே ஒரு தலைவன் மட்டும் அவன் பத்திரமாக இந்த அண்ணா உயிரோடு வர வேண்டும் என்று அப்படி அந்த யாசகம் சொல்வது அப்படியே கேட்குது.
ஒரே ஒருவரை தான் கூட்டார், மேலவாணி. மேலவா என்று கூப்பிட்டது நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மட்டும்தான். அண்ணா அப்படியே பக்கத்துல போனாரு, கண்கலங்கி நிக்கிறாரு, ரெண்டு பேரும் கண்கலங்கி நிக்கிறாங்க. அண்ணாவுக்கு பேச முடியல, ஏதோ ஒரு செய்தி சொல்லணும். எப்பவுமே புத்தகம் கையில வச்சிருப்பார், ஒரு அட்டையை கிழிக்கிறாரு, அந்த அட்டையை கிழிச்சு ஒரு பாக்கெட்ல வைக்கிறாரு. அப்ப கூட நம்முடைய புரட்சி தலைவர் வந்து மெய்மறந்து நிக்கிறார், அவர் நல்லா பத்திரமா வரணும் அப்படி நிக்கிறாரு, பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். அண்ணா போனார், வந்தார், கொஞ்ச காலம் இருந்தார், மறைந்தார். மறைந்த உடனே அந்த அதுக்கப்புறம் தான் அவர் கொடுத்தத வீட்டுல பொக்கிஷமா வச்சிருந்தத பாக்குறார். அந்த ஒரு இங்கிலீஷ் நூலுடைய அட்டைப்படம், அட்வைசரி இன் தி ஹவுஸ். வீட்டுக்குள்ளே எதிரி, வீட்டுக்குள்ளே உனக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்று எச்சரிக்கையாக சொன்னது அண்ணா சொன்னது. அந்த எதிரி யாருன்னா இந்த நாசக்காரன் கருணாநிதி. அன்றே அடையாளப்படுத்தினார். 69 இறந்தாச்சு. சென்னை மாநகரம் பரபரப்பா இருக்கு, புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும். அப்பதான் தலைவர் வாழ்க்கையிலே செய்த தவறு, ஒரே ஒரு தவறு அன்று செய்கிறார். இந்த கருணாநிதி யார்கிட்ட போயிருக்காருன்னா ராஜாஜிட்ட போய் நான் முதலமைச்சர் ஆகணும், நான் தமிழுக்கு ரொம்ப தொண்டு செய்றேன், அண்ணா இறந்துட்டாரு, என்ன முதலமைச்சர் ஆகணும் அப்படி போய் நிற்கிறார். ராஜாஜி தான் கருணாநிதி நீ என்கிட்ட வராத, வேலைக்காகாது, நீ போக வேண்டிய இடம் எம்ஜிஆர் போய் சொல்லு, அவர் காலில் விழுந்துரு, நீ முதலமைச்சர் என்று அந்த ஐடியாவை கொடுத்தவர் ராஜாஜி, மூதறிஞர் ராஜாஜி. வாரார், அப்படியா சரி நான் பார்க்கிறேன்னு எப்பவுமே அன்றைய காலகட்டத்தில் அன்றும் அவர் முதலமைச்சராக இருக்கும் போதும் எந்த ஸ்டேட் தண்ணி தராட்டாலும் அந்த முதலமைச்சர் வீட்டில் போய் டிபன் சாப்பிட்டுக்கிட்டே நம்முடைய தலைவர் நம்முடைய முகத்தை பார்த்த உடனே தண்ணியை விட்டுருவான். அப்படி வரலாறு உண்டு. நம்முடைய கருணாநிதி காலில் விழுந்த உடனே எஸ்.எஸ். ராஜேந்திரன் வீட்டுக்கு வாரன்னு தகவல் சொல்றாரு. நடிகர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் வீட்டுக்கு போறாரு, போய் இருக்கிறாரு. அவர் 2வது எச்சரிக்கை கொடுக்கிறார். எதுக்கு வந்திருக்கீங்க நீங்க, உடனே சொல்லாம இவ்வளவு குயிக்கா வந்துட்டீங்களே, எதுக்கு சாப்பிட வந்தீங்க, உண்மை சொல்லுங்க. சரி சரி நீ வை, நீ டிஃபனை வச்சு நான் சாப்பிடணும் இல்லையா, நான் சொல்றது கேட்கணும், சரி சொல்லுங்க. நீ ராஜேந்திரன் கேட்கிறார், கருணாநிதியை முதலமைச்சராக. ராஜேந்திரன் கோபத்தில் இருந்துட்டார். நீ எத்தனை தடவை வாருங்க, எத்தனை தடவை சாப்பிடுங்க, அவரை முதலமைச்சர் ஆக்காதுங்க, வாழ்க்கையில சிக்கல்களை நீங்கள் சந்திப்பீங்க, செய்யாதீங்க என்று சொன்ன பிறகும் நான் வாக்கு கொடுத்து விட்டேன். அதுதான் நம்முடைய தலைவன் வாக்கு கொடுத்து விட்டால் உயிர் போனாலும் செய்து முடிச்சிருவார். நான் வாக்கு கருணாநிதிக்கு வாக்கு கொடுத்து விட்டேன், நீ செய்யணும் நீ சொல்லி கையை பிடிச்சு கேட்டு எல்லாரும் சேர்ந்து தான் அந்த தவறை செய்தார்கள், முதலமைச்சர் ஆக்கினார்கள். அப்புறம் கணக்கு கேட்ட கதை எல்லாம் உங்களுக்கு தெரியும். 1977